ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படின்னா மறைமுகமான ஒரு சேர்க்கை ஏற்படுத்த போறீங்க. மறைமுக சேர்க்கைன்னா காசை இந்த கல்லில் பதுக்கி வைக்கிற அளவுக்கு காசு வரப்போகுது. ஸோ அதனால் என்னென்ன நிறைய பேர் என்ன பண்ண இந்த காலகட்டத்தில் பினாமியாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட வரக்கூடிய பணத்தை உங்களுடைய மனைவி இல்லை உங்கள் நண்பர்களிட கொடுத்து மறைமுக சேமிப்பு அதிகரிக்கப்படுங்க. அவ்வளோ காசுலாம் இல்லைங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு எஃப்டி இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இல்லை லாக்கர் ஓப்பன் பண்ணி அதில் பணத்தை வைத்து பாருங்கள். இந்த ஆண்டு அபரிவிதமான நண்பர். ஏன்னா இந்த கையில் இந்த ஆண்டு உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் அது ஏதோ ஒரு விதத்துக்கு விரயமாயிடும். ஸோ அப்போ பணத்தை சேமிக்கணும்னா உங்கள் கையில் இல்லாமல் வேறு எங்கேயாவது எடுத்து வச்சிங்கன்னா அந்த பணம் அபரிவிதமாக பெருகும். அதே போல் என்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய காதல் திருமணம் இருக்குது. நிறைய பேர் என்னாக்கா சரியான நபரை காதலிங்க அப்படின்ற ஒரு அட்வைஸ் இருக்குது. திருமணம் என்பது எப்போதும் என்னென்னாக்கா ஒரு பிரச்சனையாக வந்துட்டு சரியாகும். அதனால் என்னக்கா கணவன் மனைவி உறவில் ஒரு சிறிய கசப்பு ஏற்படும். குறிப்பாக என்னென்னாக்கா அந்த உங்கள் வாழ்க்கை துணை குடும்பம் சார்ந்த விஷயத்துலேருந்து ஒரு ஆள் வந்து தேவையில்லாமல் பிரச்சனை ஏற்படுத்துவாங்க. ஸோ அந்த பிரச்சனையை ஆரம்பத்தில் கிளி போட்டிங்கன்னு வச்சுங்களேன். இந்த 2026 உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான ஆண்டாகும்.